ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புள்ள வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆகாரம் கொடுங்கள். லூக்கா 8:55 சொல்லுகிறது, அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஆகாரம் கொடுங்கள் என்பது இயேசுவின் கட்டளையாய் இருந்தது. யவீருவின் மகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பியதும் பெற்றோருக்கு கர்த்தர் ஆலோசனையாக அல்லாமல் கண்டிப்பாக கட்டளையாக அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். சத்துள்ள ஆகாரம் கொடுக்காவிட்டால் சரீரம் பலவீனப்பட்டு போகிறது, வளர்ச்சி குன்றுகிறது. நாளடைவில் பலவீனங்களும் நோய்களும் தாக்க துவங்குகின்றன. யவீருவின் மகளாயிருந்த அந்த சிறு பெண்ணின் மரணத்திற்கு என்ன காரணம் என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இயேசு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டதினாலே ஆகார குறைவினால் அந்த மரணம் ஏற்பட்டிருக்க கூடும் என்று நாம் அறிகிறோம். சரீரத்திற்கு உணவு எப்படி தேவையோ அப்படியே ஆத்துமாவின் ஆரோக்கியத்திற்கும் உணவு தேவை. ஆத்துமாவுக்கு வேத வசனமாகிய உணவு சரியாக கிடைக்காததினால் அது பலவீனப்பட்டிருக்கிறது. பாவங்களும் இச்சைகளும் ஆத்துமாவை தாக்கும்போது அந்த பாவ சோதனைகளை எதிர்த்து நிற்க பலவீனமான ஆத்துமாவினால் முடிவதில்லை. தாவீது சொல்லுகிறதை கவனியுங்கள். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று கெஞ்சினார். 41 சங்கீதம் 4 நான் மரித்து போவேன், என் எலும்பு உலர்ந்து போனது, என் வயிறு கருகி போனது என்றெல்லாம் தாவீது புலம்புகிறதை பார்க்கிறோம். தாவீது ராஜா பட்டினியாய் கிடந்து மரித்து போகவில்லை, வயிறும் கருகி போகவில்லை. அவருடைய சரீரத்தில் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆத்துமா பலவீனம் அடைந்தது. அதனால்தான் தேவனை நோக்கி வியாதிப்பட்ட ஆத்துமாவை குணமாக்கும் என்று கெஞ்சுகிறார். வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். எசேக்கியேல் 18:20. சரீரம் ஜீவனுள்ளதாய் காணப்பட்டாலும் அதை கொண்டு செய்த பாவத்தினால் அநேகருடைய ஆத்துமா மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தைதான். சிறு பெண்ணே, எழுந்திரு என்ற தேவனுடைய வார்த்தை யவீருவின் மகளை உயிர்ப்பித்தது. உயிர்ப்பிக்கப்பட்ட அவள் தொடர்ந்து உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் அவளுக்கு ஆகாரம் அவசியம். தேவனுடைய வசனம் ஆகாரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகமம் 8:3, மத்தேயு 4:4. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து எழுதும்போது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று எழுதுகிறார். 1 பேதுரு 2:3. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வார்த்தையாகிய உணவு அவசியம். இன்றைய நினைவிற்கு 119 சங்கீதம் 103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை என்னாகமம் 7 மற்றும் 8 அதிகாரங்கள், மாலை மார்க்கு 4 அதிகாரம் 21 41 முடியே.
அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, உங்கள் ஆத்துமா பலனடைவதற்கு தினந்தோறும் வசனமாகிய உணவை உட்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.